நாம் தமிழர் கட்சியின் ஆரம்ப காலகட்டத்தில் நான் சொல்கிறது 2016க்கு முன்னாடியெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரே ஒரு யூடியூப் சேனல் டென்ட்டு கொட்டாய் தான். என்னோட நேமே டென்ட்டு கொட்டாய் விக்கின்னு தான் இருந்திருக்கும், எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அன்னைக்கு யூடியூப்புங்கிறது இன்றைக்கி சாட்டையெல்லாம் வந்திருக்கலாம். ஏன்னா அன்றைக்கி யூடியூப்புங்கிறது சீமானுக்கோ இல்லை நாம் தமிழர் கட்சிக்கோ எந்த அளவுக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரில. ஏன்னா அன்னைக்கு நான் சப்போர்ட் பண்ணி இதெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்குது, இப்படியெல்லாம் நீங்கள் வந்து கட்சியின் தத்துவங்களை, கொள்கைகளை, கோட்பாடுகளை வெளியில் சொல்ல முடியுங்கிற ஒரு வாய்ப்பை அந்த நேரத்தில் வெளிப்படுத்தி காட்டினதுனால சீமான் டீம் நம்ம வந்து பல நேரங்களில் நேரடியாக பேசியிருக்கிறேன். நேரடியாக பயிற்சி பாசறை, சமூக வலைதள பயிற்சி பாசறைகளை நான் வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கும்போது எடுத்திருக்கேன். ஸோ அதனால் எல்லாருமே ஒரு புள்ளியில் வந்து பார்த்தோன்னா இந்த பிரபாகரன் தமிழீழ விடுதலை, தமிழ் தேசிய இந்த கோட்பாட்டுக்கு அடிப்படையில் தான் சீமான் பின்னாடி போகிறாங்க. அது ஒரு காலகட்டத்தில் ஒரு தலைவர்களாக இருந்தாங்க. நெடுமாறன் இருந்தாங்க, ஐயா காசியானந்தன் இருந்தாங்க, இல்லை ஐயா வைகோ இருந்தாங்க, பலரும் பேசியிருக்காங்க. அப்போ எல்லாரும் பேசியும் எந்த ஒரு பலனும் இல்லை. கடைசியாக இவர் பேசும்போது ஒரு எழுச்சி, ஒரு பேச்சில் ஒரு தாக்கம் இருந்ததுனால பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து அந்த பக்கம் திரும்பி பார்க்க ஆரம்பித்த காலகட்டம் அது.